அப்புறம் காத்துல வந்த அந்த மிசைல நம்ம சூப்பர் ஹீரோ அவரோட சூப்பர் சூட்டை வச்சு அந்த மிசைல தடுத்து அழிச்சிடறாரு. இந்த மாதிரி மீண்டும் ஒரு முறை நகரத்து மக்கள் எல்லாரையும் சூப்பர் ஹீரோ காப்பாத்திடுறாரு. அப்பா, ஒருவேளை உங்ககிட்டயும் இந்த சூப்பர் சூட் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஏன்னா அது எப்போ உங்களை காப்பாத்திக்கிட்டே இருக்கும்ல. செல்லம், என்கிட்ட சூப்பர் சூட் எல்லாம் இல்ல. ஆனா அந்த மாதிரி வேற ஒண்ணு இருக்கு. அது மூலமா எப்பவும் நான் பாதுகாப்பா இருக்கேன். அது என்னதுப்பா? வா, நான் உனக்கு அதை காட்டுறேன். இதுதான் உன்னோட சூப்பர் சூட். அப்புறம் இது என்னோட சூப்பர் சூட். இதோ கிளிக் சத்தம் வந்துருச்சு. அப்படின்னு நான் இப்ப பாதுகாப்பா இருக்கேன்னு அர்த்தம். அப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லப்பா. நீங்க எப்படி சீட் பெல்ட் சூப்பர் சூட்னு சொல்லலாம்? அது ஏன்னா செல்லம், இதுதான் எப்பவுமே ரோட்ல நம்மளோட உயிரை காப்பாத்துது. பாத்தியா, சில சமயம் நம்ம ரோட்ல போய்கிட்டு இருக்கும் போது பிரேக் போட வேண்டிய நிலைமை ஏற்படும். இல்லைன்னா யாராவது தவறுதலா வந்து மோதிரலாம். அதனால எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் இந்த சீட் பெல்ட் இருக்கு இல்லையா, அது நம்மள அதே இடத்துலயே வச்சிருக்கோம். நம்மளுக்கு அடிபடாம அது நம்மள காப்பாத்தும். அப்பா, ரமன் அங்கிள் சீட் பெல்ட் போடாததால தான் அவரு டிரைவ் பண்ணும்போது அவருக்கு அடிபட்டுச்சா என்ன சொல்லுங்க? நீ கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட செல்லம். இப்ப உனக்கு புரியுதா நம்மளோட பாதுகாப்புக்கு இந்த சீட் பெல்ட் எவ்வளவு முக்கியம்னு? அப்புறம் இந்த சீட் பெல்ட் மட்டும் இல்லாம வண்டியில இன்னொரு விஷயம் கூட நாம பாதுகாப்பா இருக்கிறதுக்கு உதவுது. அது என்னதுப்பா? ஏர் பேக்ஸ். நான் பாத்திருக்கேன். முன்னாடி சீட்ல எழுதி இருக்கும் ஏர் பேக்ஸ். இங்க பாருப்பா, முன்னாடி மட்டும் இல்ல, நல்ல கவனமா பாரு. ஏன்னா உனக்காகவும் பின்னாடி இருக்கிற உன் சீட்ஸ்ல ஏர் பேக்ஸ்னு எழுதி இருக்கும். ஆனா அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க மறந்தே போயிட்டேன்ப்பா. நீங்க எதுக்கு என்ன பின்னாடியே உட்கார வைக்கிறீங்க? அதுவும் இல்லாம பாப்பாவுக்கு தனியா சீட் எதுக்குப்பா? நாம ஃப்ரீயா சீட்ல உட்காரலாம் இல்லையா? அது எல்லாமே உங்க பாதுகாப்புக்காக தான்ப்பா. ஏன்னா நீ இப்ப பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறதாலதான் என்னால முழு கவனத்தோட வண்டிய ஓட்ட முடியுது. அப்புறம் இந்த தனியா சைல்டுக்குன்னு சீட் இருக்கு பாத்தியா, இது இன்னும் அவளை ரொம்ப நல்லாவே பாதுகாப்பா வச்சிருக்கோம். புரியுதா? நீயும் இதைத்தானே விரும்புற, கரெக்டா? இப்ப நம்ம கார்ல சீட் பெல்ட்டும் ஏர் பேக்ஸும் எந்த அளவுக்கு முக்கியங்கிறத நீ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இருப்ப இல்லையா? சூப்பர் சூட் மாதிரியா? ஒரு சூப்பர் சூட் மாதிரி தான். ஆனா அப்பா, சூப்பர் சூட்ல ஹெல்மெட்டும் சேர்ந்து வரும்லப்பா. அப்படி இருக்கும்போது நம்ம சூப்பர் சூட் ஹெல்மெட் இல்லாம எப்படிப்பா முழுமையடையும்? அட, நம்ம கிட்ட கூட அது இருக்கு செல்லம். நீ இங்கே இரு. இது பைக்கோட ஹெல்மெட் ஆச்சே. பைக்ல நீங்க என்ன ஊரை சுத்தி பார்க்க கூட்டிட்டு போகும்போது நம்ம ரெண்டு பேரும் தான் தினமும் இத போட்டுக்கிறோமே. கரெக்டா சொன்ன. நம்மளோட பாதுகாப்புக்கான சூப்பர் சூட்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு இதுதான்ப்பா உதவுது. இரு, நான் உனக்கு இதை போட்டு விடுறேன். இத கொஞ்சம் பிடிச்சுக்கோ. இதோ சின்னதா இருக்கு இல்லையா, இது உனக்கு. என்ன டைட்டா இருக்கா? ஏன்னா ஹெல்மெட் ரொம்ப டைட்டா இருந்தா உனக்கு வலியை கொடுக்கும். அதே மாதிரி லூசா இருந்தா அது நம்ம தலையில இருந்து கலண்டு விழ வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆச்சுன்னா நம்ம தலைக்கு எப்படிப்பா பாதுகாப்பு கிடைக்கும்? அப்பா, அப்பா இதுல ஐஎஸ்ஐன்னு எழுதி இருக்கே, அதுக்கான அர்த்தம் என்னப்பா? இது வேற ஏதாவது சூப்பர் பவரா என்ன? அந்த மாதிரி தானே வச்சுக்கேன். ஐஎஸ்ஐங்கிறது ஒரு விதமான மார்க். இது மூலமா இந்த ஹெல்மெட் நல்ல குவாலிட்டி ஆனதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது லோக்கலோ இல்ல மோசமான ஹெல்மெட்டோ இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்புறம் வண்டி ஓட்டும் போது எவ்வளவு நேரம் இதை போட்டிருக்கோமோ அவ்வளவு நேரம் நம்ம பாதுகாப்பா இருக்கோம்னு அர்த்தம். இரு, நானும் ஹெல்மெட்டை போட்டுக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. ஒருவேளை ஹெல்மெட் ஃபோர்ஸா தெரியாம கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்க, உடனே அந்த ஹெல்மெட்டை மாத்துறதா புத்திசாலித்தனம். ஆனா அப்பா, இந்த ஹெல்மெட் ஒயிட் கலருக்கு பதிலா டார்க் ப்ளூல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல? ஏன்னா டார்க் ப்ளூ தான் என்னோட ஃபேவரட் கலர். இத பாருப்பா, இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ரோட்ல போகும்போது நல்ல பளபளக்கிற நிறத்துல இருக்கிற ஹெல்மெட்டை தான் நாம போட்டுக்கிட்டு போகணும். அப்பதான் தூரத்துல இருக்கிறவங்க கண்ணுக்கு நாம நல்லா தெரிவோம். மத்தவங்க எந்த அளவுக்கு உன்னை பாக்குறாங்களோ அந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பு. அதாவது நீ பார்க்க எப்படி தெரிவ? சூப்பர் ஹீரோ மாதிரி தெரிவேன். ஓகே, சரி வா, நாம இத கொண்டாடலாம். சின்ன சூப்பர் ஹீரோக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்.